ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி பெப்பர் ஃப்ரை. யூஸ்வலாக காலையில் வச்ச இட்லி மீந்து போயிடுச்சுன்னா நைட்டு டின்னருக்கு நம்ம இட்லி உப்புமா செய்வோம். அதே மாதிரியே இந்த இட்லி பெப்பர் ஃப்ரையையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி ஈஸியாக செய்யலான்றது தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க செய்முறையை பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகிட்டு இருக்கிற நேரத்திலேயே 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்ல முருகலாக அதை வறுத்துக்கலாங்க. அது இட்லியோட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கூடவே பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது நீல வாக்கில் நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து ஹை ஃப்ளேம்லையே இதை வதக்கிக்கலாங்க. நாம் செய்கிற இந்த இட்லி பெப்பர் ஃப்ரைக்கு சேர்க்குற எல்லா பொருட்களையுமே மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு தாங்க வதக்கிக்கணும். அதே மாதிரியே ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க. இப்போ நாம் சேர்த்துருக்கிற வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா நீல வாக்கில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அரை கொடைமிளகாயையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க. கொடைமிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணால் போதுங்க. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் அளவு வெள்ளை மிளகுத்தூள். இது ஆப்ஷனல் தாங்க. அது உங்ககிட்ட இல்லைன்னா வெறும் மிளகுத்தூளையே நீங்கள் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு உப்பையும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இட்லியை சேர்த்துக்கலாங்க. இங்கே நான் மினி இட்லி சேர்த்துக்கிறேன். பெரிய இட்லியாக இருந்ததுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா எல்லாம் இட்லியில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இட்லி நல்லா சூடாகிற வரைக்கும் இதை வறுத்துக்கிட்டால் போதுங்க. இட்லி கிறிஸ்பியாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூடவே கொஞ்சமாக பட்டரோ இல்லை ஆயிலோ சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக பொடியாக நறுக்கின மல்லி இலைகளை தூவி சுட சுட பரிமாறிடுங்க. கோடை கால காற்றே, குளிர்தென்றல் பாடும் பாட்டே, மனம் தேடும் சுவையோடு தினம்தோறும் இசை பாடு, அதை கேட்கும் நெஞ்சமே சுகம் கோடி காணட்டும், இவைகளில மாலை பூக்களே, புதுச்சோலை பூக்களே, கோடை கால காற்றே, குளிர்தென்றல் பாடும் பாட்டே.